5 கன்னிகையாய் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீங்கள்ல அவங்களுக்கு. அப்போது நீங்கள் இன்னொரு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கங்க. இது ஏழைகள் யாராவது உங்கள் கண்ணில் படுவாங்க. நீங்கள் போக வழியிலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை ரோட்டில் எங்கேயாவது போனீங்கன்னா, உங்கள மாதிரி இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன பிள்ளைகள பார்ப்பீங்க. இல்லை பெரிய முதியோர்கள நீங்க பார்ப்பீங்க. யாருக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வயசானவங்களுக்கு, இல்லை சின்ன பிள்ளைங்க நெறைய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, இல்லை உங்கள மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு, யாரோ ஒரு ஆணோ, பெண்ணோ இல்லை ஒரு வேஷ்டி சட்டை, இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட்டு, இல்லை ஒரு புடவை, இல்லை ஒரு சின்ன கவுனு, உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கு நீங்கள் எடுத்து அந்த போகிற வழியில இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கூடவே ஒரு சாப்பாடு வாங்கி கடையில் வாங்கி அதையும் சேர்த்து கொடுங்களேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க மெய்யான கிறிஸ்மஸ்ஸு. நாம் இந்த 5 கன்னிகளில் என்னெல்லாம் செய்திருப்பாங்க யோசித்து பாருங்கள். ஏழைகளுக்கு இறங்கியிருப்பாங்க. ஏழைகளுக்கு இறங்குறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய ஆண்டவர் சொல்கிறார்ல பரலோக ராஜ்யத்தில் கூட்டு போகும்போது, நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் சிறையில் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிச்சிங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் போங்க ஆயத்தமாக, உலகம் உண்டானதில் ஆயத்தமாக இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதனால் நீங்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். இந்த 5 கன்னிகை போல் இருக்கணும். ஒரு நல்ல கிறிஸ்மஸ் நான் இன்னைக்கு இந்த வருஷம் கொண்டாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்னபடி செய்யுங்க. சரிங்களா? இதுதான் மெய்யான கிறிஸ்மஸ். சரிங்களா? தேங்க்யூ.